எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்க சித்தியாங்க வீட்டில் வந்து நாங்கள் வந்து கோதுமை ரவை கிளற போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் சாப்பாடு வந்து கோதுமை ரவை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோம், எங்கள் கிராமத்துலலாம் எப்படி செய்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த பழம் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சு எண்ணெய் போட்டா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. பச்சைக்கடலை பருப்பு போட்டாச்சு. அடுப்பு வேகமாக வச்சாச்சா பாப்பா? பச்சைக்கடலை பருப்பு போட்டாச்சு. பொரியுது பாருங்க பச்சைக்கடலை பருப்பு போட்டு. கடுகு போட்டாச்சு. உடச்சு கொடுத்தேன். கடுகு பொரிஞ்சிட்டு இருக்குது பாருங்க. பச்சைக்கடலை பருப்பு கடுகும் போட்டிருக்குது, பொரியுது. இஞ்சி, சின்ன வெங்காயம், வரமிளகா அரிஞ்சு வச்சுருக்குங்க. இப்போ வந்து கடுகு பொரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ வந்து வரமிளகா சேர்த்துக்கலாங்க. அடுத்து வந்து வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. பச்சை கருவேப்பிலை போட்டால் அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை இல்லை, அதனால நான் சேர்த்துக்கல. நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை கருவேப்பிலை இருக்கும்போது சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். செடியில் இல்லை கருவேப்பிலை, எல்லாமே மழை பெஞ்சதுனால புழுதுன்றுச்சு தலையெல்லாம். கருவேப்பிலை கிடைக்க மாட்டேங்குது பாப்பா. புள்ளகட்டு ஓரியாடாதடா. இங்கே ஒரு ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க, அப்படியே செல்லை கொண்டு வந்து சோபாக்குள்ள ஒளிய வச்சு அவங்க அப்பா ஃபோட்டோவையே வச்சு ஏய் கம்மனீரு புள்ளைகிட்ட ஓரியாடாத. அவங்க அப்பா அவங்க அம்மா ஃபோட்டோவை வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இவளுக்கும் எங்கள் குட்டிமாக்கு பொழுதுக்கு அதுதான் வேலை. அவங்க அப்பா ஃபோட்டோவையே பார்த்துட்டு இருப்பா. பாப்பா என்ன இது? தண்ணி அளந்தெல்லாம் ஊற்ற வேண்டாம், ஒரு நிதனமாக தான் ஊற்றணும். இப்போது ஊற்றுங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ வந்து சித்தி அளவு தண்ணி ஊற்ற போகிறாங்க. அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து தண்ணி கொதிக்கிற வரைக்கும் தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா, இங்கே பாருங்கள் கோதுமை ரவை வந்து ரெடியாக இருக்குது. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டிருக்காங்க. போடு. உப்பு போடலையாமா போடு. அளவா போடுங்க. ஒரு உறுப்பு கசப்பா இருக்கு. நல்ல உப்பு தானா? தண்ணி வந்து ரவை கிளறதுக்கு ஏற்கனவே சுடு தண்ணி வச்சுட்டாங்கங்க. எனக்கு தெரியல, தண்ணி ஊற்றணுமே நல்லா ஜலன்னு கொதிக்குது. இங்கே பாருங்க கோதுமை ரவை. இந்த பக்கம் கொஞ்சம் பாப்பா, நான் அப்படியே வந்துடுறேன். ரவை போட்டேன். கொட்டட்டுமா? இப்படி கூட நீங்க பாப்பா ரவை கொட்டலாங்க. கோதுமை ரவை கொட்டும் போது ஒரு ஆள் வந்து கிளறி விடணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். ரவை கொட்டினதுமே எப்படி கரெக்டாக இருக்கு. இல்லை கரெக்டாக இருக்கு பாப்பா. தண்ணி சுண்டுங்கள. கோதுமை ரவை சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டு இருக்குங்க. பூவு இதாங்க பாப்பா எல்லாத்துக்கும் பூ தர்றா. பாப்பா பூ கொடு பாப்பா எல்லாருக்கும். நோனோ நோனோ. பாப்பாவோட ட்ரெஸ் அழகா இருக்கான்னு சொல்லி பாருங்க. பாப்பா இங்க பாரு, ஹாய் சொல்லு. நோனோவா? அதுக்கும் நோனோவா?
என்ன பண்ற? தள்ளி விட்டுறாத எதையும். கனகாமரம் கூட இருக்குது. கனகாமரம் இருக்குது. பொறிக்கு போடல. எங்க சின்ன கூட அஞ்சாறு முடிச்சு தர்றேன். மாமா வாங்க வந்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க வாங்க. சாப்பிடலாம் வாங்க. ஆ ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கு. ஹாய் சொல்லுங்க மாமா. ஆ அப்படிதான். எங்க மாமாக்கு ஹாய் சொல்ல கூட தெரியலைங்க. கீழே போட்டுறாத. இங்கே பூனைக்குட்டி தூக்கி வச்சுட்டே தாங்க இருப்பா பொழுதா வரைக்கும். இவ பூனைக்குட்டி பேர் என்ன? ஆ பட்டுவா? பட்டு பட்டு யா பட்டு என்ன பார்க்குறா? என்ன பார்க்குறா பட்டு? பேசவே இங்கே பேசுமா? ஆ சரி வா போய் சாப்பிடலாம். அம்மா உப்புமா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். பாப்பா உப்புமா எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நெட்டு வரல செல்லு இது இதுக்கு வச்சுட்டு வந்துருச்சு. எல்லாம் கொஞ்சம் பிரிச்சு அப்ப அங்க போய் சாப்பிடுறதுக்கு இங்க எல்லாம் பசி ஆக மாட்டாங்க. அது நேரமாக அது எதிர்பார்க்க முடியாது. ஆமாங்க பாப்பா சாப்பிடு. தங்கா சோறு இல்லை. எப்பயுமே இங்கே சமைச்சா வந்து நாங்கள் உடனே கை அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்துருவோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் சேர்ந்துச்சுன்னா அதுவே பெரிய மலை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால வந்து உடனே பார்த்தீங்கன்னா உப்புமா அந்த பாத்திரத்தில் தானே செஞ்சோம். கழுவிட்டு இருக்காங்க அவங்க சுற்றி. கரெக்டாக 2 கிலோ ரவை போட்டேங்க இந்த பாத்திரத்தில் தான். சரியாக இருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டோம். இன்றைக்கி தான் எங்கள் ஊரில் வந்து வெயில் அடிக்குது. அதனால துணியெல்லாம் காய போட்டிருக்கோம் பாருங்கள். கோதுமை ரவை வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள். கோதுமை ரவை வந்து இஞ்சி போட்டதுனால மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா இருந்துச்சா ரவை? சுற்றி பாருங்க. பாய் பேசாமையே சுற்றி பாய் சொல்கிறேங்க. ஏன்னா ரவை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அதனால பேசினா சாப்பிட முடியாதல்ல, அதனால பேசுகிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை ரவை வந்து செஞ்ச பாத்திரம்லாம் இன்னொரு சுற்றி கழுவிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டோம். எல்லாருமே சாப்பிட்டாச்சு. தண்ணி குடி. ஓகேங்க. பாய்.